காலையில் அப்படியே காரில் வெளியூர் போயிட்டு வந்ததுக்கு கொஞ்சம் டயர்டாகி போயிடுச்சு. கொழுந்தியா ஊரான வெள்ளக்கோவில் வரைக்கும் தான் அப்படி போயிட்டு திருப்பி வந்து கோபிச்செட்டிப்பாளையம் வர்றப்போ கொஞ்சம் இருட்டாயிருச்சு. சரி கொஞ்சம் அலுப்புக்கு ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு கோபிச்செட்டிப்பாளையம் கூல்ட்ரிங்க்ஸ் கடைக்கு போனேன். பச்சை மிளகாய் ஸ்பைசி குளிக்குன்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான போர்டு பார்த்தேன். சரி அதுதான் அவங்ககிட்ட கேட்டோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எலுமிச்சம்பழத்தை வந்து கட் பண்ணி டம்ளர் நல்லா புழிஞ்சிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தில் ஒரு ஸ்லைஸ் எடுத்து அந்த டம்ளரில் அப்படியே ஒட்ட வைக்கிறாங்க. கொஞ்சமாக உப்பு அதை ஆட் பண்ணிவிட்டு நன்னாரி சர்பத்து கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளருக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகாய் அது தலைப்பகுதியை வந்து கட் பண்ணிவிட்டு குறுக்க கட் பண்ணி அந்த டம்ளரில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வந்து ஐஸ் கட்டிகள் ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சோடா டம்ளர் ஃபுல்லாக அப்படி ஊற்றிட்டு அந்த டம்ளருக்குன்னு ஒரு மூடி வச்சுருக்குறாங்க. போட்டு நல்லா அப்படி குலுக்கிட்டு அப்படியே கொடுத்தாங்க. அதுவும் இந்த வெயில் காலங்களில் வந்து அப்பா இந்த பச்சை மிளகாய் ஸ்பைசி குளிக்கு உண்மையிலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. குட்டீஸுகளுக்கெலாம் வந்து வேறு கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்பா இந்த வெயிலுக்கு உருக்கத்துக்கு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே குடிச்சிட்டு வந்தோம். உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சுன்னா நீங்களும் வந்து அந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள்.